சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ மேடம், எனக்கெல்லாம் வேணாம் மேடம். நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் வேண்டாங்கற? அண்ணி, இவளுக்கெல்லாம் போய் இவ்ளோ காஸ்ட்லியா எதுக்கு அண்ணி? என்ன குணா, இப்பதானே சொன்னேன் எதுக்கும் விலை பார்க்க கூடாதுன்னு. அது நமக்கு எடுத்திருந்தா ஓகே அண்ணி. இவளுக்கெல்லாம் போய் எதுக்கு அண்ணி இவ்ளோ காஸ்ட்லியா? நான் கூட இந்த சேலைய கவிக்கு தான் செலக்ட் பண்றீங்களோன்னு நினைச்சேன். மாப்பிள்ளையே கூட கூட்டிக்கிட்டு வந்து நான் கவிக்கு எப்படி செலக்ட் பண்ணி எடுக்க முடியும்? மாப்பிள்ளைக்கும் கவிக்கும் எது பிடிக்குதோ அதத்தானே அவங்க கல்யாணத்துக்கு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஐயோ அண்ணி, இது கவிக்கும் நல்லா இருக்கும். இதையே கவிக்கு கொடுத்துடலாம். அது எப்படி குணா? கல்யாணம் பண்றப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களே செலக்ட் பண்றதுதான் சரியா இருக்கும். நாம ஒன்னு செலக்ட் பண்ணி அதை அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க கூடாது. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எங்களுக்கு வேண்டியதை நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். இவரு ஒருத்தர் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பேசிக்கிட்டே இருப்பாரு. கவிக்கும் எனக்கும் நானே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கவி, நீ வா. நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளையே கவிக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்காராம். இது அஞ்சலிக்கு கொடுத்துருவோம். சூப்பர் செலக்ஷன் ஆண்டி. அஞ்சலிக்கு இது செம்மையா இருக்கும். அது அவங்களுக்கே கொடுத்துருங்க. இதோ மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு இது அஞ்சலிக்கு நல்லா இருக்கும்னு. அப்புறம் என்ன? அம்மா, இத பில் செக்ஷன்ல கொடுத்துருங்க. மொத்தமா எல்லாத்துக்கும் பில் போடும்போது இதையும் சேர்த்து அனுப்பிடுங்க. ஐயோ, 1 லட்சத்துக்கா வேலை செய்யறவளுக்கெல்லாம் புடவை எடுத்து கொடுப்பாங்க. இந்த நாட்டாமைக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. கவி, நான் செலக்ட் பண்ணி இருக்கிறத போய் பார்க்கலாம் வா. வா. நீங்க உங்களது பார்த்துட்டே இருங்க, நாங்க எங்களுக்கு போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே மாப்ள. குணா, உங்களுக்கு எல்லாம் தேவையான சாரீஸ் எடுத்துக்கோங்க. நீங்களும் வாங்க. நான் எதுக்கு? ஏங்க, உங்களுக்கு தான் சாரி செலக்ட் பண்ணியாச்சுல, அப்புறம் நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? வாங்க போலாம். அட வாங்க. வா கவி. குணா, புடவெல்லாம் பாரு. பத்மா, இது எப்படி இருக்கு பாரு. ஓகே மேம். கவி, இதுல நான் உனக்கு ஒரு சாரியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எதுன்னு சொல்லு பார்க்கலாம். நீங்க எனக்கு செலக்ட் பண்ணி வச்சது இதுதான், கரெக்டா? இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மகேஷ். கவி, நான் செலக்ட் பண்ணி வச்சது அது இல்ல.